அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன் என்னன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு மிதுன ராசி ப்ளஸ் மிதுன ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்கள், அதாவது மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 ஆகிய பாதங்களுடைய குரு பயிற்சி பலன் என்னன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க. ஆல்ரெடி மிதுன ராசியோடைய குணாதிசயங்கள் நம்ம சேனலில் பதிவிட்டுருக்குங்க. அதை போய் மறக்காமல் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, இப்போ பதிவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்கான பொது பலனை பார்த்துடலாங்க. அடுத்து நட்சத்திரங்கள் வாரியான பலன்கள் மற்றும் பரிகாரத்தையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ குரு பயிற்சி டீட்டெயிலாக பார்ப்போம். குரு பகவான் மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். ஸோ அவர் என்ன செய்வார்னு பார்த்தா நிறைய பண விரயத்தை கொடுப்பார்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனால் ரிஷப ராசியில் இருக்கிறது யார்? சுக்கிர பகவான். ஸோ உங்களுக்கு சாஸ்திரங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா உங்களுக்கு சுப விரயத்தை கொடுப்பாருங்க. வீண் விரயத்துக்கு பதிலாக சுப விரயங்கள். அது என்ன சுப விரயங்கள்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கார், பைக்கு, இல்லை வீடு கட்டணும், இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக இந்த தடவை நிறைவேற்றி வச்சுருவார். நீங்கள் ஏதாச்சும் ஆசைப்பட்டுட்ருக்கீங்க, இந்த வண்டி வாங்கணும், இந்த மாதிரி கார் வாங்கணும்னு ரொம்ப நாளாக உங்களுடைய கனவுகளை இந்த வருஷம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ரொம்ப நாளாக நிலம் வாங்கி வச்சுட்டு வீடு கட்டாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு. நீங்கள் பேங்க்கில் ஏதாவது கடன் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுங்க. நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டாகும். அதாவது குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்திற்கு அதிபதி. ஸோ உங்களுக்கு நிறைய பொன்பொருள் ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டாகும். வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக அதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு கைகூடி வருங்க. 12வது இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும் குரு என்னன்னு பார்த்தீங்களா உங்கள் தாய் ஸ்தானத்தை குறிக்கும். அதாவது உங்களுடைய அம்மாவை குறிக்குங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். அம்மாவை எப்படி சந்தோஷப்படுத்துவீங்க? அம்மாவுக்கு பிடிச்சமான பொருட்கள் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்க. கண்டிப்பாக அம்மாவுக்கு பிடிச்சமான பொருட்கள் ரொம்ப விலை ஜாஸ்தியெல்லாம் கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்திட மாட்டாங்க. சும்மா சிம்பிளாக அவங்களுக்கு ஒரு நகை வாங்கி கொடுக்கலாம், இல்லை சிம்பிளாக ஒரு saree வாங்கி கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச தின்பண்டங்கள் எதாவது வாங்கி கொடுத்து கூட அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். இல்லை இங்கே எங்கேயோ வெளியில் கூப்பிட்டு போகணுன்னு நினச்சாங்க, ஒரு கோயிலுக்கு எங்கேயோ போகணுன்னு நினச்சா அப்படிலாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். ஆக மொத்தம் நீங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்துனீங்களா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தாயிற் சிறந்த கோயில் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மாவா சொல்லியிருக்காங்க? உங்கள் அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அம்மாவோடைய வாழ்த்து உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப தேவையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் அம்மாவும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பெரியவங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே நமக்கு வேணும். பேரண்ட்ஸோடைய ஆசீர்வாதத்தோட கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான வருஷமாகவே இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை 6 விருச்சகத்தில் விழுது. ஸோ உங்களை கடன் பட வைப்பார்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், உங்களை ஏதாச்சும் லோன் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அது கைக்கூடி வரும்னு. நீங்கள் ஏதாவது வண்டி வாங்குறீங்கன்னா அது ஒரு வாரம் கழித்து நீங்கள் மாற்றினீங்கன்னா கூட அது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான். அதுவே நீங்கள் இப்போ ஒரு லோன் போட்டு நீங்கள் வீடு கட்டுறீங்கங்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல அசட்டாக தான் இருக்கும். நகை வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்கங்கும் போது அது உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீடு கட்டலாம், நகைகள் நிறைய வாங்கி வைக்கலாம். கடன் பட்டு வண்டி வாகனம் மட்டும் வாங்க வேணாங்க, கடன் இல்லாமல் கையில் இருக்க பணத்தை வச்சு வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்களா, படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்புக்காக நீங்கள் ஏதாவது லோன் கேட்டிருந்தா அதுவும் கண்டிப்பாக அதுவும் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஸோ இதெல்லாம் தான் நான் சொன்ன சுப விரயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வயிற்றுக்கு அதிபதிங்க. ஸோ வயிறு சம்மந்தமான தொந்தரவை கொடுத்து அதை சரி பண்ணுவார், அதை நிவர்த்தி செய்வார். உங்கள் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்து நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான நேரம் எதுன்னு பார்த்தீங்களா இது தாங்க. தயவு செஞ்சு போய் நீங்கள் நல்ல டாக்டரை பாருங்கள். உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைச்சி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக மேற்கொண்டு எதுவும் கடன் வாங்க வேணாங்க. இருக்கிறத வச்சு அப்படியே டெவலப் பண்ணிக்கோங்க. புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம். இருக்க பிஸ்னஸே நல்லாயிருக்கும், அதையே பாருங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு புதுசாக தொழில் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆர்வம் இருந்துச்சு, ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். அப்போ உங்கள் ஜாதகர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும்.
அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. 6ஆம் இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா நோய், எதிரி, கடன் நிவர்த்தி ஆகும். ஸோ உங்கள் உடல் நலம் ஏதாவது பிரச்சனைன்னா கண்டிப்பாக அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் ஏதாவது இருந்தால் அதை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் தொல்லைனா உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய மறைமுக எதிரிகள் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தென்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஆனால் சண்டை போட வேணாம். அவங்க தான் எதிரின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலகி இருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்திங்களா, கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. காதல் கைகூடும். உற்றார் உறவினர் மத்தியில் மதிப்பு கூடும். அப்புறம் பார்த்தா வழக்குகளில் வெற்றி கிடைக்குங்க. அதே போல் மறைமுக எதிரிகள் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாருன்னு சொன்னேன், அதையும் பார்த்துக்கோங்க. சொல்லப்போனால் இந்த வருஷம் உங்களுக்கு குரு பயிற்சி பலன் மிகவும் நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க. பார்த்திங்களா, இந்த வருஷம் குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்களா? தொழில் வளர்ச்சியை கொடுப்பாரு, நல்ல வருமானத்தை கொடுப்பாரு, வண்டி வாகன சேர்க்கையை கொடுப்பாரு, பொன்பொருள் ஆடை சேர்க்கையை கொடுப்பாரு, வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வீடு கட்டுற யோகத்தையும் கொடுப்பாரு. ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு ஃபேவராக இருக்குங்க. அடுத்து நட்சத்திர வாரியான பலனை சிம்பிளாக பார்த்துடலாம். அப்படியே கடைசியாக பரிகாரத்தையும் சொல்கிறேன், அதையும் பாருங்கள். மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க. தொழில் விரிவுபடுத்துவீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறுவீங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அவங்கக்கிட்ட உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாய்ப்புகள் உருவாகும். வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வீங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும் காலமாக இந்த காலம் இருக்குங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிப்பு அதிகமாகும். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் பார்த்தீங்கன்னா, மன தைரியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அமையுங்க. புதிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வியாபாரத்தில் பார்த்தீங்களா, புது கஸ்டமர்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்களே. உங்கள் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அதே போல் நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் பதவி உயர்வு, ப்ரமோஷன்ஸு, இல்லை நீங்கள் நினச்ச இடத்துக்கு இடமாற்றம் கேட்டிருந்தீங்களா, கண்டிப்பாக அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகமாகும். காதல் அந்யோன்யம் அதிகமாகுங்க. ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி பலன் எல்லா நட்சத்திரங்களுக்கும் சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருக்க நோய், கடன், எதிரி தொல்லைகள்லாம் நீங்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு வழிபாடு சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருஷம் இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது என்ன பரிகாரம்னு பார்த்தீங்களா, உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. பக்கத்தில் இருக்க காவல் தெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே போல் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபட்டுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி இல்லைன்னா துளசி மாலை போட்டு பெருமாளை வழிபட்டு வந்தீங்கனாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்க. அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. அதுவே இன்னும் உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அம்மாவுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு வேணும். ஸோ அம்மாவை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக பாசிட்டிவாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் மென்மேலும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்க, நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80% உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, இன்னும் நீங்கள் தெளிவாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ஜோதிடர்கிட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து முழு பலன்களையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.